வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இது டிசம்பர் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலைனால வீடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு crackwithjack.comல உள்ள பிடிஎஃப் ஃபைல்ஸ், வீடியோ கோர்ஸ் இதெல்லாம் தேவைன்னு நினைச்சீங்கன்னா ஃபிளாட் 50% ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ்யா ஐயா, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. எனர்ஜியை சேவ் பண்ணணும், பராமரிக்கணும் நம்ம ஃபியூச்சருக்கு அப்படின்றத அந்த விஷயங்களை அவேர்னஸ், அதை பற்றின அவேர்னஸை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு தினம் யா. டிசம்பர் 14 தான் இந்த டே. இந்த டே ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணப்பட்டது 1991. யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர்னால இந்த டே அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த டே அவங்க தான் செலிப்ரேட் பண்றாங்க. பட் 2001 இந்தியன் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பிஇஇ அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எனர்ஜி கன்சர்வேஷன் பண்றதுக்காண்டி ஒரு சட்டமே. சரிங்களா? இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே சிங், அவரோட கான்ஸ்டிடுவன்சி ஆரா, பீகார். கன்சர்வேஷன் வீக், எனர்ஜி கன்சர்வேஷன் வீக்னு சொல்லி 8 இருந்து 14 டிசம்பர் வரையும் அதை கன்சர்வேஷன் வீக்கா சொல்றாங்க. சரிங்களா? நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. சரிங்களா? டிசம்பர் 14 எனர்ஜிக்கான டே. சில்ட்ரன் தான் நம்ம நாட்டின் எனர்ஜி. இந்த மாதிரி க்ளூ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஇஇயோட டிஜி பார்த்தீங்கன்னா அபய் பக்ரே, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்டு 2002. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் நியூட்ராலிட்டி 12th டிசம்பர் செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மாதிரி இன்டர்நேஷனல் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே டிசம்பர் 12 செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கியா. சரியா? ஒரு தடவை ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துருக்கேன், ரெக்கார்டட் வீடியோ தானே. ஸோ அடுத்த நியூஸ், ஆபிச்சூரிஸ். அதாவது தரமான சம்பவம் பண்ண ஒருத்தர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் பிஜேபி எம்எல்ஏ. சரிங்களா? உத்தரகாண்டை சேர்ந்த பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹர்பன்ஸ் கபூர் அப்படின்றதா அவர் பேரு. இவர் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன், பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். பார்ட்டிஷனுக்கு முன்னாடி பன்னு பாகிஸ்தான்ல தான் இவர் பிறந்திருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைமே ஒரு தோத்துருக்காருயா. ஆனா அடுத்து தொடர்ந்து 8 தடவை எம்எல்ஏவா இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா காண்ட் அப்படின்னு டேராடூன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடம் இருக்கு, அதை ரெப்ரசன்ட் பண்ணி நின்று, காண்ட் அசம்பிளியை ரெப்ரசன்ட் பண்ணி நின்று தான் ஜெயிச்சிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் தோத்துருக்காப்ல, தொடர்ந்து 8 டைம் எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சிருக்காப்ல. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருந்திருக்காப்ல உத்தரகாண்ட்ல. அது மாதிரி உத்தரகாண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கராகவும் இருந்திருக்காப்ல. சரிங்களா? ஸோ பார்ல உட்காந்து பன்னு சாப்பிடுவாரு, ஹேண்டில் அப்படின்ற மாதிரி உத்தரகாண்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளூவை. ரீசெண்டா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் பிபின் ராவத் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ். இவங்க அதாவது கையில் மண்டை ஓடை வைத்துக் கொண்டு ஸ்டில் குடிக்கிறாருன்னா அவருக்கு அந்த மண்டை ஓடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரத்த வெறி பிடிச்சவங்க நினைச்சுக்கோங்க, சும்மா ஜாலிகாண்டி சொன்னையா. ரத்த வெறி பிடிச்சவங்க மீன்ஸ் இவங்களுக்கு வேம்பயர் ஸ்டோரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ வித் வேம்பயர் அப்படின்ற ஒரு நாவல் சீரீஸை இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க இந்த வேம்பயர் சீரீஸ்காண்டி அவங்களோட ஒரிஜினல் பேரையே ஆனா ரைஸ் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க. இவங்களோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா கோவார்டு ஆலன் பிரான்சிஸ் ஓ'பிரைன் தான் ஒரிஜினல் பேரு. ஆனா இந்த நாவல் சீரீஸ் வேம்பயர் பத்தி எழுதுறதுக்காக ஆனா ரைஸ் அப்படின்னு சொல்லி இவங்க பேரை மாத்திருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர், லொசீனியா யூஎஸ்ல தான் பார்ன் ஆயிருக்காப்ல. சரிங்களா? இவங்க பாத்தீங்கன்னா ஃபேமஸ், இவங்க வேம்பயர் அந்த நாவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படமாவே வந்திருக்கு. 1994 வேம்பயர் கிரானிக்கல்ஸோட அந்த நாவல் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வித் வேம்பயர்னு ஒரு படமா வந்திருக்கு. குவீன் ஆஃப் த டேம்டு அப்படின்ட்டு ஒரு படமாவே வந்திருக்கு இவங்களோட நாவல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம குழந்தையா இருக்கும்போது கல்லறை மனிதன் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம், வேன் ஹெல்சிங். அதுல கூட அவங்க பேரு, ஹீரோயின் பேரு ஆனா. பார்த்திருக்கீங்களா? ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க அமெரிக்கன் ஆத்தர், லூசியானா யூஎஸ்ல பார்ன் ஆயிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் எல்லின் ஆஷ் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஸோ வேம்பயரையும் ஆனாவையும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஆனாக்கு வேன் ஹெல்சிங்,
அவரை தானே பிடிக்கும், வேம்பையரா இருப்பார்ல அவரு. இந்தியா வந்து அதாவது ஒண்ணுமே இல்லையா, ராட்ஸ் எஸ்சிஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அதாவது ரீஜியனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அதுதான் ராட்ஸ் எஸ்சிஓ. இவங்க பாத்தீங்கன்னா வந்து வருஷா வருஷம் ஒருத்தவங்கள்ட்ட சேர்மன்ஷிப் கொடுப்பாங்க. இந்த தடவை இந்த ஆர்கனைசேஷனை சேர் பண்றது யாருன்னா இந்தியா. சரிங்களா? ஸோ இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா வந்து சேர்மன்ஷிப்பாக போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 days செமினார் ப்ராக்டிக்கலாக கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியா? எப்படி எப்படி இந்த டெரரிசமை குறைக்கிறது, சைபர் டெரரிசம் எப்படி குறைக்கிறது, இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அதை பற்றிலாம் வந்து தெரிவிக்கிறது, ரேன்சம் வேர் பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்களை பற்றி இந்த செமினாரில் வந்து பேசப்பட்டிருக்கிறது. எஸ்சிஓ மெம்பர் ஸ்டேட்ஸ்லாம் இதை கலந்து கொண்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ராட்ஸ் எஸ்சிஓட மெயின் தாட்டே வந்து டெரரிசம், செப்பரேட்டிசம், எக்ஸ்ட்ரீமிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குறைக்கணும் அப்படின்றதான் இவங்களோட ஒரு ஒரு எண்ணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதுக்கு 1 yearக்கு இந்தியா வந்து சேர் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி இந்த ஒரு வருஷம் இருக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. எஸ்சிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் பீஜிங், சைனா. ஃபவுண்டட் 2001. செக்ரட்டரி ஜெனரல் விளாதிமிர் நோராவ். என்எஸ்சியோட சேர்பர்சன் அஜித் தோவால். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. ஒரே ஒரு நிமிஷம் மக்களே. எஸ்டாப்ளிஷ்டு 1998. ரீசன்ட் நியூஸ் 20th எஸ்சிஓ கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் அட்டன் பண்ணியிருக்காப்புல. RBI enforces 12-digit LEI for cross-border deals. ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து நம்மளோட பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயே இதை பத்தி நான் நிறைய பேசியிருப்பேன். என்னன்னா கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன், அதாவது கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, கண்டம் விட்டு கண்டம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இப்படிலாம் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க LEI கோடு வந்து மேண்டட்டரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. இப்ப ஒரு உங்க பேங்க்ல இருந்து யாருக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா IFSC கோடு போட்டாதானே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி வேற கண்ட்ரி டு கண்ட்ரி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க LEI மேண்டட்டரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LEIனா என்னன்னு பாத்தீங்கன்னா லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபையர் கோடு, டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 டிஜிட் கோடு இது. இப்போ IFSC 11 டிஜிட், MICR வந்து 9 டிஜிட், அந்த மாதிரி LEI பாத்தீங்கன்னா 20 டிஜிட் கோடு கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் 1ல இருந்து 2022ல இருந்து 50 கோடிக்கு மேல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா 50 கோடிக்கு மேல பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த LEI கோடு கொடுக்கணும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், கேபிட்டல், ஒரு கம்பெனி இல்ல கரண்ட் அக்கௌண்ட் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க மேண்டிட்டரி. ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் 25th கவர்னர் சக்திகாந்த தாஸ். ஃபவுண்டட் 1935 April 1. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், நாகர் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்கு RBI போட்டிருக்காங்க. இதுதான் ரீசன்ட் நியூஸ். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹரியானாவை சேர்ந்த பெண்மணி. சரியா? இந்தியன் ஹாக்கி டீம் இருக்காங்களே அதோட கேப்டன், உமன் ஹாக்கி டீமோட கேப்டன் ராணி ராம்பால். இவங்களை பாத்தீங்கன்னா வந்து பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹாக்கியை டெவலப் பண்றதுக்காண்டி ஒரு கேம்பெயின் ஒன்று போடுறாங்க. சரிங்களா? அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேர் ஃபார் ஹாக்கி. அந்த கேம்பெயினை வந்து நீங்க தான் வந்து அசோசியேட் பண்ணி ஹாக்கியை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாக்கியோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி இந்த கேம்பெயின், அதில் ராணி ராம்பால் வந்து கலந்துருக்காங்க. இந்தியாவோட ராணி ராம்பால் தானே ஹாக்கியில. ஸோ அவங்கள பஜாஜ் அலையன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பஜாஜ் பைக்கு பார்த்தீங்கன்னா ராணியை கூட்டு போறதுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸோட CEO டாப் சிங்கிள், ஹெட் குவார்ட்டர்ஸ் பூனே, ஃபவுண்டட் 2001. ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கும் பஜாஜ் அலையன்ஸும் சேர்ந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காண்டி ஒரு டைப் வச்சிருக்காங்க. ரேங்கிங், அதாவது ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். அதாவது ஒரு கண்ட்ரியில வந்து ஹெல்த்தை வச்சு ஒரு ரேங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள்
குளோபலா அவங்க கண்ட்ரியில வந்து ஹெல்த்தை எப்படி டக்கு டக்குன்னு சரி பண்றாங்க. இப்போ திடீர்னு ஒரு கோவிட் வருது, அதை அவங்க எவ்வளோ விரைந்து எப்படிலாம் வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹெல்த் செக்யூரிட்டியை வச்சு ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் எடிஷன் இந்த தடவை ரிலீஸ் பண்ணிருக்கு, செகண்ட் எடிஷன். ஸோ இதுல மொத்தம் 195 கண்ட்ரி வந்து இந்த ரேங்கிங்ல வந்து இடம்பெற்றிருக்காங்க. அதுல டாப்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ். இந்தியா பாத்தீங்கன்னா 66வது இடத்துல இருக்காங்க. லாஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சொமாலியா 195வது ரேங்க்ல இருக்காங்க. ஹெல்த்ல ஒஸ்டா இருக்காங்க சொமாலியா. சரிங்களா? இந்தியா பாத்தீங்கன்னா 66வது பொசிஷன்ல இருக்காங்க. இந்த இண்டெக்ஸை யார் சார் ரிலீஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் த்ரெட் இனிஷியேட்டிவ் அண்ட் ஜான்ஸ் ஹோப்கின்ஸ் சென்டர் ஃபார் ஹெல்த் செக்யூரிட்டி. இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் வந்து இந்த இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்டிஐ வந்து ஃபவுண்ட் பண்ணது 2001. CONS ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி யூஎஸ். இந்த HCHSோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா டாம் எங்கல்ஸ்பை, ஃபவுண்டர் 1998, ஹெட் குவார்ட்டர்ஸ் மாரிலாண்டு யூஎஸ். ரீசெண்டா நம்ம வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவில் 56. வீடியோ கீழே கமெண்ட் பண்றீங்க யார் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் சொல்லி. சரிங்களா? அடுத்து டிஃபென்ஸ் ஒண்ணுமே இல்லையா, சூப்பர் சோனிக் மிசைல். சரிங்களா? சூப்பர் சோனிக் மிசைல் மீன் இந்த சவுண்டை விட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சூப்பர் சோனிக் மிசைல். அதோட ட்ரப்படோ சிஸ்டம் வச்சு, ட்ரப்படோ சிஸ்டம் மேக்சிமம் அந்த நீர்மூழ்கி கப்பல்ல மிசைல்களா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணி சூப்பர் சோனிக் மிசைல் ஒன்ன DRDO ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒடிஷால உள்ள வீலர் ஐலாண்ட் அப்படின்ற இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க DRDO. இந்த மிசைல் பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக் மிசைல் அசிஸ்டட் ட்ரப்படோ ஸ்மார்ட் மிசைல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதை DRDO தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்மன் சதீஷ் ரெட்டி, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ்டு 1958. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் மிசைல் அப்படின்ற ஒன்று வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ். அடுத்து இது எல்லாருமே ஃபேஸ்புக்லையும் பார்த்துருப்போம், இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்துருப்போம். துபாய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ்டாக மாறிட்டாங்க. நம்ம மோடிஜி இப்போ டிஜிட்டலாக இந்தியா மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இருக்காப்ல. ஆனால் நம்ம துபாய் மாற்றியே போட்டாங்க. 100% பேப்பர்லெஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100% பேப்பர்லெஸ். எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த கவர்மெண்ட் அந்த டிரான்சாக்ஷன் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீஜர் எதுனாலுமே டிஜிட்டலைஸாக தான் இனி நடக்கும் அப்படின்றத அவங்க துபாய் சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா வந்து அவங்களுக்கு 1.3 பில்லியன் திர்ஹாம் சேவ் ஆகுதான். 350 மில்லியன் US$ வந்து சேவ் ஆகுதான் இதன் மூலியமா, டிஜிட்டலைஸ் ஆகுனது மூலியமா. யாரு சொல்லியிருக்கா? துபாயோட பிரின்ஸ் ஷேக் ஹமதான் பின் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் சொல்லியிருக்காப்ல. ஸோ UAEயோட கேபிட்டல் அபுதாபி, கரன்சி திர்ஹாம், பிரசிடென்ட் கலிஃபா பின் ஜயித் அல் நயன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ், அதாவது லோக்பால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ ஒண்ணுமே இல்லை, இந்த லோக்பால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் சர்வெண்ட் இருப்பாங்கல்ல, IAS IPS IES இந்த மாதிரி சிவில் சர்வெண்ட் மேலேயே வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த லோக்பால் பிளாட்ஃபார்ம். இப்போ என்ன செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்பாலோட சேர்பர்சன் ஹெட் யாரு? ஜஸ்டிஸ் பினக்கி சந்திர கோஸ். இவர் பார்த்தீங்கன்னா லோக்பால் ஆன்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த லோக்பால் ஆன்லைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரியில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் அந்த சிவில் சர்வெண்ட் மேல உங்க ஸ்டேட்ல உள்ள சிவில் சர்வெண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து டைரக்டா இந்த லோக்பால் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லோக்பால் லோக்யுக்தா ஆக்ட்லாம் 2013 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் மேல, சிவில் சர்வெண்ட் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? கிளியர்? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? அடுத்து லோக்பால் ஃபவுண்டர் 2019, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்பர்சன் பினாக்கி சந்திர கோஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாபர் சங்கம் மொபைல் ஆப் லான்ச் பண்ணாங்க 22 லாங்குவேஜ் வச்சு. இதுதான் ரீசன்ட் நியூஸ். அடுத்து அதாவது SC ST
அவங்க மேல ஏதாவது வன்கொடுமை நடக்கப்படுகிறது, அவங்கள வந்து அந்த கேஸ்ட்டை வச்சு ஏதாவது அவங்கள வந்து அவங்க வச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா வந்து அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்ல அப்படின்னு சொல்லி நேஷனல் ஹெல்ப்லைன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யார் லான்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெல்ப்லைன் அகைன்ஸ்ட் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி மேலே ஏதாவது ஒரு அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளைண்ட் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் 14566 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரேந்திர குமார். கான்ஸ்டிடன்சி பார்த்தீங்கன்னா சாகர் எம்பி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக இதே சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்காண்டி ஒரு எல்டர் லைன் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் டோல் ஃப்ரீ நம்பர் லான்ச் பண்ணாங்க. அதோட நம்பர் 14567, இது 14566 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மோடிஜி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெபாசிட் கொடுக்குறாங்க அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே இல்லை, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஃபிக்ஸ்டு கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்களா மக்கள், அதற்கு எவ்வாறு ஆபத்து வரும் போது அந்த டெபாசிட்கான இன்சூரன்ஸ் பணம் 5 லட்சம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்த டெல்லியில் நம்ம மோடிஜி அட்ரஸ் பண்ணியிருக்காப்புல. அவ்வளோதான். சரிங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் ஒரு 18,000 crore மல்டிபிள் ப்ராஜெக்ட் வந்து நம்ம மோடிஜி பார்த்தீங்கன்னா இனாகரேட் பண்ணியிருக்காப்புல. அடுத்து இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில். காசியில் பார்த்தீங்கன்னா மோடிஜி இப்போ போயிருக்காப்புல. காசி விஸ்வநாதம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஒண்ணுமே இல்லை, 339 கோடி செலவு பண்ணி ஒரு 23 பில்டிங், காசிக்கு யாத்திரை போறவங்கலாம் வந்து தங்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 23 பில்டிங் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் டெம்பிள்ல பார்த்தீங்கன்னா வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த காசி விஸ்வநாதன் டெம்பிள் ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா 339 கோடி பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணப்பட்டிருக்கிறது, ஃபர்ஸ்ட் பேஸா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காப்ல. ஸோ யூபியில தான் அந்த காசி இருக்கு. ஸோ யூபியோட கவர்னர் ஆனந்திபன் பட்டேல், கேபிட்டல் லக்னோ, சிஎம் யோகி ஆதித்யநாத். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா யூபி கேபினட் ஆத்ம நிர்பார் கிருஷாக் டெவலப்மெண்ட் ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ். அடுத்து ஸ்போர்ட்ஸ், நம்ம மேக்ஸ் வெஸ்டாப்பன் பார்த்தீங்கன்னா ரெட்புல்லுக்காண்டி ஓட்டுறாப்ல F1 டிரைவர் சாம்பியன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்காப்ல அபுதாபி கிராண்ட் பிக்ஸ். சரிங்களா? அபுதாபி கிராண்ட் பிக்ஸ்ல வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இதை நடத்தினது ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஆட்டோமொபைல். சரிங்களா? ஒரே நிமிஷம். அபுதாபி கிராண்ட் பிக்ஸ், அவ்வளோதான். அபுதாபி கிராண்ட் பிக்ஸில் வந்து வெர்ஸ்டாப்பன் வின் பண்ணியிருக்காரு, லூயிஸ் ஹாமில்டனை பீட் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ இதில் லூயிஸ் ஹாமில்டன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரேசி சவுதி அரேபியன் கிராண்ட் பிக்ஸ் வின் பண்ணியிருக்காப்புல. உங்களுக்கான ஒரு கேள்வி, இதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்? சரியா? ஸோ டக்குன்னு ஸ்டாட்டிக் பார்த்துருவோமா? டக்குன்னு ஸ்டாட்டிக்கை பாருங்க, தண்ணிகளை குடிச்சிட்டு வரேன். நான் உங்களுக்கு இப்போ SBI PO IBS PO மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டேன்ல, அதில் நான் படிக்க சொன்னது இப்படி தான் படிக்க சொல்கிறேன். நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி படிக்க சொல்கிறேன்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வர ஸ்ட்ராட்டஜிக்கே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். அதில் வர மினிஸ்டர், அதில் வர சிஎம், கவர்னர், அதில் வர வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதில் வர டான்ஸு, ஃபெஸ்டிவலு, அதில் வர இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸோடு வர ஸ்டாட்டிக் ஜிகே, ஒன்றி வர ஸ்டாட்டிக் ஜிகேவை இப்போ படிச்சுக்கோங்க. SBI PO IOS POக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கான முதல் கொஸ்டின், நியூ ஹெட் ஆஃப் யூனிசெஃப் யாரு? உங்களுக்கான ஆன்சர் கேத்ரின் ரூசல். அடுத்து NMCG யாரும் சேர்ந்து வாட்டர் இம்பாக்ட் சமிட், உங்களுக்கான ஆன்சர் சி கங்கா. அடுத்து வாசை விகாஸ் சகாகரி பேங்க் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், உங்களுக்கான ஆன்சர் கோட்டாக் ஜெனரல் இன்சூரன்ஸ். அடுத்து 17th மிஸ் யூனிவர்ஸ், எங்க பார்த்தாலும் இந்த அம்மா தான். இன்னைக்கு நேற்று ஒரு 3 நாளாவே. ஸோ உங்க பேரு ஹர்னாஸ் சந்து. சரிங்களா? யாரு? சுஸ்மிதா சென்னு, அதுக்கப்புறம் லாரா தத்தாக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவில் இவங்க வாங்கியிருக்காங்க. பிரபஞ்ச அழகி. அடுத்து இது யார்? உங்களுக்கான ஆன்சர்
கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்ததுக்கு நன்றி. என்னால் வர முடியலாட்டியும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஒன்று ரீனா வருவாங்க, இல்லை நான் வருவேன். ரெக்கார்டாகவோ லைவாவோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணாமல் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் சிஏ படிங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.